கைஸ் விடாமுயற்சி பார்த்துட்டேன் கைஸ். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராகவே இருந்துச்சு. ஜென்ரா ஸ்பெசிஃபிக் மூவிஸ்லாம் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. எல்லா படத்துலையும் ஒரு சப்ஜென்ரான ஒரு 4-5 இதுவை ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ராமா த்ரில்லர் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஹீரோயிசம் இல்லை, மாஸ் என்ட்ரி இல்லை, பஞ்ச் டைலாக் எதுவுமே இல்லை. அஜித் வந்து சண்டையே போட மாட்டார் 80% ஆஃப் மூவியில். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து நம்மளை ஒரு எங்கேஜிங்லேயே வச்சிருக்கோம். எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லாமலேயே வந்து அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அன்வான்ட் ஃபில்லர் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் ஓவரால் வந்து மூவி வந்து நல்லாவே இருந்தது. இவங்க நினைச்சிருந்தா இன்னும் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள சொருகி மாஸ் என்ட்ரி இன்னும் பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு வேற லெவலில் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. அதுக்கு டெசிஷன் எடுத்தவர் வந்து ஏகே தான் சொன்னார், மகிழ் திருமேனி. ஸோ உண்மையிலேயே ஒரு தனி ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஜென்ரா ஸ்பெசிஃபிக் நடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். நான் ஒன்று பண்ணேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃபி, ட்விட்டர், இன்ஸ்டா எதுக்குள்ளேயும் போகல. ஏன்னா தேவையில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மண்டையில் வந்துடும். இது எல்லா படத்துக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணுற படத்துக்கெல்லாம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ கேட்டுட்டுலாம் படத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஸ்லோ பர்னர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷனாக இருக்கணும்னா யூ மைட் கெட் டிசப்பாயிண்டட். ஸோ நீங்களே சூஸ் பண்ணி பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.